Hi guys, welcome back to the channel again. This is Jagan from Trade Master Training Academy. நம்ம ப்ரீவியஸாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். கோல்டில் எந்த இடத்துல நம்ம ப்ராஃபிட் பண்ண போகிறோம், கரண்ட்டில் நம்ம எந்த இடத்துல ப்ராஃபிட் பண்ண போகிறோன்றதை இப்போ நான் அனலைஸ் பண்ணி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க இங்கே மேலே கொடுத்துருக்குற ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு அந்த வீடியோ ப்ளே பண்ணி பார்த்துட்டு நாலேஜ் கெயின் பண்ணியிருக்கேன். ஓகே, நம்ம யூரோ ஹிஸ்டரியில் எந்த இடத்துல ப்ராஃபிட் பண்ணலாம், இப்போ கரண்ட் பொசிஷன் அண்டு எந்த இடத்துல மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துலாம். சரிங்களா? இப்போது EURUSD டெய்லி டைம் ஃப்ரேமில் ஒரு பிவாய்ஸ் 2 பிவாய்ஸ் கொடுத்து இந்த இடத்துல மார்க்கெட் பிரேக் பண்ணி இந்த இடத்துல சோர்ச் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? இப்போது மார்க்கெட் இந்த இடத்துல வந்து ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? 4 ஹவர் டைம் ஃப்ரேம் போயிடலாம். மார்க்கெட் இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகி இந்த இடத்துல சர்ச் கொடுத்து இந்த இடத்துல ஒரு பிவாய்ஸ் கொடுத்து மார்க்கெட் இந்த இடத்துல இருக்குது. இப்போது மார்க்கெட் இந்த இடத்துல பிவாய்ஸ் கொடுத்துருக்குங்களா? அப்போ நெக்ஸ்ட்டு இந்த மேலே ஹையை உடைக்கும் தானே ஒரு இது இருக்குது, ரூல் வந்து இதோட ஹையை உடைக்கும் தான் ரூல் இருக்குது. இது ஹையை உடைச்சாலும் சரி உடைக்கினாலும் சரி நம்மளோட ஆர்டர் வந்து இந்த இடத்துல தான் நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இந்த இடத்துல தான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துலாம். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். ஓகே, மார்க்கெட் ஏன் இங்கே வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு ஏன் ரீசன் கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பயங்கரமான இன்டியூஸ்மெண்ட் இருக்குது. சரிங்களா? இது வந்து ஒரு நல்ல இன்டியூஸ்மெண்ட். எதுக்கான இன்டியூஸ்மெண்ட்? இங்கே பையாக போகிற மார்க்கெட்டுக்கு இந்த இடத்துல ஒரு நல்ல இன்டியூஸ்மெண்ட் இருக்குது. ஏன் அப்படின்னா மார்க்கெட் இந்த இடத்துல சோர்ச் கொடுத்து இந்த ஸ்விங் லோ இருக்குது பார்த்தீங்களா, அது எந்த ஒரு ஆர்டர் பிளாக்லையும் மிட்டிகேஷன் பண்ணலை. ஓகேங்களா? மிட்டிகேஷன் பண்ணாமலே நல்ல ஒரு புல்லிஷ் மூமெண்ட் கொடுத்து இந்த இடத்துல மார்க்கெட் பிரேக் பண்ணி அகைன் இந்த இடத்துல இருக்கிற ஒரு டெக் பாயிண்ட் இங்கே எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு. இங்கே ஒரு நம்ம எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் இருக்குது. அது வந்து மிட்டிகேட் பண்ணாமல் மேலே போயிருக்கு. சரிங்களா? இப்போது இது மேலே போனதுக்கு இந்த இடத்துல எஸ்எல் டிகர் ரியாக்ஷன் கொடுத்து மறுபடியும் அகைன் மேலே தான் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக இது வந்து இந்த இடத்த உடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? அதனால் இது இன்டியூஸ்மெண்ட். இந்த இடம் இன்டியூஸ்மெண்ட். எதுக்கான இன்டியூஸ்மெண்ட்னா இங்கே பையாக போகிற மார்க்கெட்டுக்கு இந்த இடத்துல இன்டியூஸ்மெண்ட். ஸோ நம்ம இந்த இடத்துல மார்க்கெட் ப்ளேஸ் பண்ணிடலாம். சரி, ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடலாம். நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்துல பிரேக் ஈவன் பண்ணியே ஆகணும். லாங் ப்ராஃபிட் விடாதீங்க. இந்த இடத்துல மார்க்கெட்டை பிரேக் ஈவன் பண்ணியே ஆகணும். இந்த இடத்துல பிரேக் ஈவன் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஏன்னா மார்க்கெட் இது வந்து கவுண்டர் ட்ரெண்டு. கவுண்டரில் நம்ம பை அடிக்க போகிறோம். இப்போது இந்த சோர்ச் கொடுத்ததுக்கு இந்த இடத்துல தான் ஒரு ஸ்ட்ராங்கான சப்ளை ஜோன். டெய்லி டைம் ஃப்ரேமில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான சப்ளை ஜோன் இருக்குது. இந்த இடத்துலையும் ஒரு ஸ்ட்ராங்கான சப்ளை ஜோன் இருக்குது, எக்ஸ்ட்ரீம். ஓகேங்களா? இந்த இடத்துல நமக்கு ஒரு நல்ல சப்ளை ஜோன் இருக்குது. ஸோ மார்க்கெட் இவ்வளோ தூரம் போகிற வரைக்கும் விடாதீங்க. இந்த இடத்துலையே க்ளோஸ் பண்ணிடுங்க. 80% க்ளோஸ் பண்ணிட்டு 20% ரன் பண்ணி விடுங்க. ஏன்னா மார்க்கெட் இங்கே எடுத்துகிட்டு நல்லா இப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுத்து மறுபடியும் இது வந்து எஸ்எல் டிகர் பண்ணிவிட்டு கூட இப்படி போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா கவுண்டர் ட்ரெண்ட். ஓகேங்களா? நீங்கள் இந்த இடத்துல 20% மட்டும் ரன் பண்ணி விடுங்க. இந்த இடத்துல செல் நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது கரண்ட்டில் நம்ம மார்க்கெட் ரன்னிங்கில் இருக்கும்போது நம்ம இந்த ரிஸ்க்கை கம்மி பண்ணி இந்த மாதிரி கம்மி பண்ணி நம்ம ஆர்டர் அப்போது ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அது லைவாக நான் வீடியோஸ் கொடுக்குறேன். ஒன் பேக் ஒன்றா அப்லோட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு, ட்ரேடிங் பண்ணுறவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, இதுதான் நல்ல ஸ்ட்ராங்கான சப்ளை ஜோன். இது ஒரு வீக்கான டிமாண்ட் ஜோன். இது வீக் லோ, இது ஸ்ட்ராங் ஹை. அதனால் இங்கேருந்து நீங்கள் கண்டினியூஸாக ஹோல்டு பண்ணலாம். இந்த ஆர்டரை ஹோல்டு பண்ணலாம். ஆனால் இந்த பை ஆர்டரை ஹோல்டு பண்ணாதீங்க. நமக்கு வந்து இது கன்ஃபார்ம் கிடையாது. இந்த இடத்துல சின்ன லாட்டை கூட போட்டு ரன் பண்ணுங்கள் இவ்வளோ தூரம் போகிற வரைக்கும். ஏன்னா இங்கே சோர்ச் நடந்ததுக்கு இதுதான் சப்ளை. சோர்ச் நடந்ததுக்கு மார்க்கெட் செல்லு தான் ஆக பார்க்கும். ஒருவேளை இங்கேருந்து கூட இந்த லோவை அடிச்சுட்டு கூட செல் ஆகலாம், பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குன்றனால நம்ம இந்த இடத்துல மார்க்கெட்டை பை பிடிக்க போகிறோம். ஆனால் இங்கே பை பிடிக்கிறதுக்கு செல் ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு எனக்கு தெரியாது. ஆனால் இதுதான் சினாரியோ.
ஓகேங்களா? ஓகே. தேங்க் யூ.